இப்பொழுது சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையை வந்தடைந்திருக்கின்றார். இரண்டாவது முறையாக நேற்றும் சென்றிருந்தார். ஆனால் அப்பொழுதும் திருப்பி அனுப்பப்பட்டார். உங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்குரிய அறுதி பெரும்பான்மை இடங்கள் இல்லை என்ற ஆளுநர் மாளிகை தாவேகா தலைவர் விஜயை திருப்பி அனுப்பியிருந்தது. மூன்றாவது முறையாக செல்லக்கூடிய விஜய்க்கு தற்போது இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன என்பதை விட ஆளுநர் வசம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன? 118 என்கின்ற அறுதி பெரும்பான்மை இடங்களோடு செல்லக்கூடிய விஜய்க்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கான நாள் எது என்பதை தீர்மானிப்பது மட்டுமே இப்போதைய சூழலில் ஆளுநர் மாளிகைக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பாக இருக்கலாம். இருக்கக்கூடிய விதிகளை எல்லாம் எடுத்து படித்து பார்த்தாகிவிட்டது. அதாவது ஆளுநர் மாளிகை தரப்பிலே பல விளக்கங்களை ஏற்கனவே விஜய்க்கு சொல்லிவிட்டார்கள். அப்படிப்பட்ட நிலையில் தான் இப்பொழுது விஜய் உள்ளே சென்றிருக்கின்றார். அவர் வசம் 120 உறுப்பினர்களை பெற்றதற்கான அதிகாரப்பூர்வ கையெழுத்து ஆவணங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன்படி IUML மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலா 2 உறுப்பினர்கள் ஆதரித்து கூடுதலாக 4 உறுப்பினர்கள் என்ற அடிப்படையிலே காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் IUML என்று சொல்லப்படக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஆகியவை தன்வசம் இருக்கக்கூடிய தலா 2 உறுப்பினர்களை வழங்கி காங்கிரசினுடைய 5 உறுப்பினர்களும் சேர்ந்து மொத்தமாக 120 உறுப்பினர்கள் வரை விஜய்க்கு ஆதரவு கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஏற்கனவே 116 இடங்கள் வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டு விட்டது. எஞ்சிய 4 இடங்களும் கூட தற்போது உறுதி செய்யப்பட்டு விட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு வழங்குவதற்கு முன்பாகவே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தங்களுக்கு ஆதரவை விஜய்க்கு வழங்குவதாக அறிவிப்பு வெளியிட்டு விட்டார்கள். மூன்றாவது முறையாக ஆளுநரை சந்திக்கக்கூடிய விஜய் முதலமைச்சர் ஆவதற்கான அந்த அதிகாரத்தோடு வெளியில் வருவாரா? ஆளுநர் மாளிகைக்கு முன்பாக பலரும் அதைத்தான் எதிர்நோக்கி காத்திருக்கின்றார்கள். காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் நுழைவு வாயிலேயே பொருத்தப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் தாவேகா தலைவர் விஜய் ஆளுநர் மாளிகைக்கு உள்ளாக சென்றிருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநரை சந்தித்து முடித்த பிறகு விஜய் அதே உற்சாகத்தோடு வெளியில் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய அர்லேக்கர் அவர்கள் தன்னுடைய கேரள பயணத்தை 2 நாட்களாக தள்ளி வைத்து தாவேகா தலைவர் விஜயை சந்தித்துக் கொண்டே இருக்கின்றார். அவரை ஆட்சியில் அமர்த்துவதற்குரிய வாய்ப்புகளை எதிர்நோக்கி இருப்பதாக அவர் வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார். ஆனால் 118 என்ற எண்ணிக்கையை தொட்டால் மட்டும்தான் பதவி பிரமாணம் என்பதில் அவர் உறுதிபட இருந்தார். 118 தொட்டால் அல்ல, 118 தொட்டு கடந்து விட்டு வந்திருக்கின்றேன் என்று தற்பொழுது தாவேகா தலைவர் விஜய் ஆளுநர் மாளிகைக்கு உள்ளாக சென்றிருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட 120 உறுப்பினர்கள் வரை அவருக்கு ஆதரவு தந்திருக்க கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே தாவேகாவினர் அந்த உற்சாகத்தோடு தற்போது காத்திருக்கின்றார்கள். தாவேகா தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்திலே ஆளுநரை சந்தித்து முடித்த பிறகு வெளியில் வர இருக்கின்றார். தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டிலே ஆட்சி அமைக்கப் போகின்றது. இன்னும் 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்க போவது தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சராகவும், அதே போன்று அமைச்சரவையிலும் தாவேகா சார்பில் வெற்றி பெற்றவர்கள் இடம்பெறப் போகின்றார்கள். அமைச்சரவையில் யாரெல்லாம் இடம்பெறப் போகின்றார்கள் என்ற ஆர்வங்கள் ஏற்கனவே வெளியாகிவிட்டது. எனவே அந்த அமைச்சர்களும் விஜயோடு சேர்ந்து விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் பொழுது அவர்களும் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே தமிழ்நாடு ஆளுநர், தலைமைச் செயலாளர், DGP உள்ளிட்டவர்கள் எல்லாம் அழைத்து பேசியிருந்தார். விஜய் இன்னும் முதலமைச்சராகவில்லை. அதற்குள்ளாகவே விஜய்க்கு எப்படி முதலமைச்சருக்கு நிகரான பாதுகாப்புகள் வழங்கப்பட்டன, முதலமைச்சருக்கே வழங்கப்படக்கூடிய அந்த உயர் பாதுகாப்பு வசதிகள் எல்லாம் எப்படி செய்து கொடுக்கப்பட்டன என்பதாக கேள்விகள் அப்போது எழுப்பப்பட்டதாக தெரிய வந்தது. ஆனால் இப்பொழுது முழு பாதுகாப்பையும் விஜய்க்கு வழங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக விஜய் வருவதற்கான அனைத்து சாத்தியங்களும் தென்பட்டு விட்டன. அதன்படி தாவேகா தலைவர் விஜய்க்கு ஏறக்குறைய ஒரு 120 உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கின்றது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை தவிர்த்து அவரை ஆதரித்திருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகள் தான் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். காங்கிரஸ் கட்சி முதல் கட்சியாக வெளியேறியது, கம்யூனிஸ்டுகள் அடுத்தடுத்து வெளியேறினார்கள். அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் IUML என்று சொல்லப்படும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் கூட தங்களுடைய ஆதரவை வழங்கி இருக்கின்றார்கள். காங்கிரஸை தவிர்த்து மற்றவர்கள் எல்லாம் கொள்கை அளவிலே நாங்கள் திமுகவோடு நட்புறவோடு இருப்போம் என்று சொன்னாலும் கூட திமுகவோடு அவர்கள் கூட்டணி அமைப்பதற்காக நடத்தியிருந்த பேச்சுவார்த்தையிலே எப்படியெல்லாம் சுணக்கம் இருந்தது, இழுபறி இருந்தது, 2 கட்சியினுடைய தலைமைகளுக்கு உடைய கருத்து வேறுபாடுகள் இருந்தது என்பதையெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த கட்சிகள் இனி வரக்கூடிய தேர்தலில் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம்தான் நிற்பார்கள் என்பதை உணர்ந்து கொள்வதை போன்றிருக்கின்றது. மற்றொரு பக்கம் தீப்புழம்பாக திரையினுடைய ஒரு பகுதியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதுதான் இளைஞர்களுடைய உற்சாக கொண்டாட்டம். பின்பக்கமாக அந்த சரவடிகள் எல்லாம் வெடித்து சிதறிக் கொண்டிருக்கின்றன. பனையூர் அலுவலகத்திற்கு முன்பாக தீப்புழம்பை கக்குவதை போன்று அடுத்தடுத்து சரவடிகள், பட்டாசுகள் வெடித்துக் கொண்டிருக்கின்றன. இனிப்புகள் பரிமாறப்படுகின்றன. அங்கே ஏராளமான கலைஞர்கள் வருகிறது தங்களுடைய அந்த இசை முழக்கங்களை எழுப்பியபடி இருக்கின்றார்கள். மேலதாளம் முழங்க தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகம் விழாக்கோலம் மூண்டிருக்கின்றது. விஜய் எப்பொழுது பனையூர் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சியினரை சந்திப்பதற்காக விஜய் தியாகராய நகர் செல்லக்கூடும் என்று எதிர்பார்ப்பு நிலவுகின்றது. ஏனென்றால் காவல்துறை பாதுகாப்பு அதற்கு ஏற்ற முறையில் வழங்கியிருக்கின்றார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு சென்று அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வாய்ப்பு இருக்கின்றது. பனையூர் அலுவலகத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பனையூர் அலுவலகத்துக்கு
சரவடிகள் சத்தம் எழுப்பியபடி இருக்கின்றன. கொண்டாட்டங்கள் களைகட்ட தொடங்கி இருக்கின்றன. ஏராளமான இளைஞர்கள் தங்களுடைய உற்சாகத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். 3 நாட்களுக்கு முன்பாக நடைபெற வேண்டிய கொண்டாட்டம் நேற்றைய தினமே முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் விதிகள் இடம் தரவில்லை என்றது ஆளுநர் மாளிகை. இப்பொழுது விதிகளை தங்களுடைய அந்த எண் கணக்குகள் மூலமே நேர் செய்து விஜய் உள்ளே சென்றிருக்கின்றார். 118 வேண்டும் என்றார்கள், கூடுதலாக 2 இருக்கின்றது, 120 வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவதற்காகத்தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றாரோ என்று குறிப்பிடும் வகையில் தான் உள்ளது. ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தங்களுடைய ஆதரவை மின்னஞ்சல் மூலமாக விஜய்க்கும் ஆளுநர் மாளிகைக்கும் தெரிவித்து விட்டதாக தெரிய வருகின்றது. அதே போன்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினரும் தங்களுடைய ஆதரவு கடிதத்தை கைவிட வழங்கிவிட்டதாக தெரிய வருகின்றது. எனவே 120 உறுப்பினர்கள் வரை விஜய்க்கு ஆதரவு கொடுத்திருக்க கூடும் என்று எதிர்பார்ப்பு நிலவுகின்றது. எனவே விஜய் இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநரை சந்தித்துவிட்டு வெளியில் வரும் பொழுது அவர் முதலமைச்சர் ஆவதற்கான அனைத்து தகுதிகளையும் பெற்றவராக வெளியில் வருவார். வரக்கூடிய வழியெங்கும் சாலைகளில் ஏராளமானவர்கள் காத்திருந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு ஒரு உற்சாகமான வரவேற்பினை வழங்கியதை பார்க்க முடிந்தது. விஜய் எங்கு சென்றாலும் நிறைய பெண்கள் வந்தார்கள், நிறைய இளைஞர்கள் வந்தார்கள். விஜயே கூறியும் கூட அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. இப்பொழுதும் கூட அதே போன்று இளைஞர்கள், இளம் பெண்கள் என்று பலரும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டினுடைய 35% வாக்காளர்களுடைய வாக்குகளை பெற்று தனிப்பெரும் கட்சியாக, தனித்து நின்ற கட்சியாக உயர்ந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இன்னும் சற்று நேரத்திலே முதலமைச்சர் ஆவதற்கான அந்த தகுதியை ஆளுநர் வாயிலாக உறுதி செய்து கொள்ளப் போகின்றார்கள். அதற்காகத்தான் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை அமைக்கக்கூடிய விதமாக இந்த சந்திப்பை ஆளுநரோடு மேற்கொண்டிருக்கின்றார்கள். 3 நாட்களாக பல்வேறு கேள்விகள், இவர்கள் அவர்களோடு சேர்ந்து விட்டால் இவர் எப்படி ஆட்சி அமைக்க முடியும், அதுபோன்று ஒரு மாற்றம் ஏற்பட போகின்றது. தமிழ்நாட்டு அரசியலிலே இதுவரை இல்லாத நிகழ்வு. விஜய் 108 பெற்றிருக்கலாம், ஆனாலும் விதிகளை எடுத்து பாருங்கள், அவருக்கு பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய சூழல் இல்லை என்றால் அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் முன்னெடுப்பு செய்து அவர்கள் கூட ஆட்சி அமைத்து விட முடியும். மற்ற மாநிலத்தில் எல்லாம் இதற்கு உதாரணங்கள் இருக்கின்றன என்று இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அரசுகள் இதற்கு முன்பாக சந்தித்த வழக்குகள் என்று பலவற்றையும் எடுத்து பார்த்து விளக்கங்களை தந்து கொண்டிருந்தார்கள். அவை அனைத்தையும் தற்பொழுது தவிடுபொடியாக்கி தனக்கு 120 உறுப்பினர்கள் வரை ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை நிரூபிக்கும் விதமாக இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் தாவேகா தலைவர் விஜய். திரையினுடைய ஒரு பகுதியில் நாம் பார்ப்பது இளைஞர்களுடைய கொண்டாட்டம். பனையூர் அலுவலகத்திலே தொடர்ந்து 3 நாட்களாக பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அலுவலகத்தில் யாரும் வராமல் தாவேகாவிற்கு வாக்களித்த இளைஞர்களிடையே ஒரு சோர்வு தென்பட்டது. தாவேகா ஆட்சிக்கு வருமா என்ற ஒரு கேள்வி இருந்தது அவர்களிடையே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.